சோழன் யோசிக்கிறத பார்த்தா, நிலாவ கூப்பிட்டுட்டு தனி குடித்தனம் போயிருவாரோ! அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, அ இப்போ சோழன், நிலா வந்து பார்த்தீங்கன்னா, டிவி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நிலாவுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்துட்டு தான் ஓடிட்டு தான் இருந்துச்சு. அது போக லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சேரண்ணா வந்து சந்தாவ பார்க்குறதுக்கு போயிருந்தோங்க. அங்க சந்தாவ வந்து பரிகாரம்லாம் பண்ணிட்டு, அவங்க மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேச்சு. அதனால தான் பரிகாரம் பண்ணுறதுக்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கல்ல. அப்ப சேரன் என்ன பண்ணியிருக்கானோ, ஒரு பொண்ணு நம்ம ஊருக்கே வந்திருக்குது. பீகார்ல போய் கூட்டிட்டு வர முடியலைனாலும், லவ் பண்ண பொண்ண எப்படியாவது கூட்டிட்டு போகணும் தானே! ஆனா, சேரன என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அங்க பல்லவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாப்ல. சரி வேண்டாம். அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க மாமா வந்திருக்கிறாரு. அன்னைக்கே துப்பாக்கிய காட்டி மிரட்டிட்டு போனவரு. அதனால நீங்க வந்து கிளம்பு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ சந்தாவோட சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நிலாவ வந்து இந்த வாரத்துல ப்ரொமோல பார்த்துருப்போம். அதுல வந்து நிலாவ பார்க்கறதுக்காக மனோகர் வராரு. அடிக்கடி மனோகர் வர்றதும் ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள பிரிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல. அந்த குடும்பத்துல இருந்து இந்த மாப்பிள தான் வேணும், இந்த டிரைவர் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இருந்தாலும் எப்படியாவது அத அவன் அதாவது சோழன அந்த குடும்பத்திலேருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் வந்து மனோகர் வீட்டுக்கு வராரு. வந்ததுமேனு நம்ம நிலா இருந்துட்டு, "அப்பா வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்னம்மா நல்லா இருக்கியா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா பெத்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்த வீட்ல, பொண்ண பார்க்குறதுக்கு வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஐயய்யோ! அப்படிலாம் எதுவும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே சேரனா இருந்துட்டு, "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருக்கிற வேலையில, இந்த நிலா போய் வேகமா காஃபி போட்டு டீ போட்டு கொண்டு வந்து குடுக்காங்க. "அப்பா டீ எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே வந்து டீ எடுத்துட்டு இருக்கும்போது, நடேசன் இருந்துட்டு, "ஆ நிலா எனக்கு மருமகளே எனக்கு டீ இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நிலா இருந்துட்டு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அப்போ நடேசன் அப்பாவுக்கு கொஞ்சம் இன்சல்ட்டிங் ஆகுது. "என்னடா இது! நம்ம மருமக நம்மள்ட்ட பேச மாட்டேங்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த மனோகர் வந்து நடேசன பார்ப்பாங்க. என்னது இது! அ எல்லாம் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு அப்படி கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாமனாரும், மருமகளும் இப்ப என்ன பேச மாட்டேங்கிறா? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அப்படின்ற மாதிரி மனோகர் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "என்னம்மா நிலா? எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான்ப்பா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலா சொல்லவுமே, "உங்க அம்மா உன்னைய பார்க்கணும்னு சொன்னாப்பா. ஊருக்கு வாரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நெறைய வேலை இருக்குது. நான் எப்படிப்பா ஊருக்கு வர முடியும்? என்னால ஊருக்கு வர முடியாது. நீங்க அம்மாவ கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, "இல்லப்பா, நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா தான் வந்தேன். உனக்கு தெரியும்ல, சென்னையில நமக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே பார்த்துட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போணுன்ட்டு அத பார்க்குறேன்ப்பா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிட்டு இருக்கும்போதே, எல்லாரையுமே வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு, "சரிப்பா நிலா, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் கிளம்பட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆ இல்லப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க. அதேமாரி சேரனும், "நான் சாப்பிட்டுட்டு போலாம்ல மாமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, இருக்கட்டும் பரவால்ல. நானு இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். இனி அடிக்கடி சென்னைக்கு வர வேண்டியது இருக்கும். அதனால அப்ப வந்து பார்த்து சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, "வாங்க நானே உங்கள ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஸோ போகும்போது தான் வந்து கிளம்பும்போது தான் இந்த நடேசன் வந்து இவர்கிட்ட நம்ம மனோகர்கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல. மருமகளுக்கு என் மேல கொஞ்சம் கோவம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அதனால தான் நீங்க டீ கேட்கும்போது நிலா தரமாட்டேன்ட்டாளா? ஐயோ! அப்படிலாம் இருக்கக்கூடாது. வயசுல மூத்தவங்க கூட மேல என்ன கோவம்? என்ன சண்டை? என் மக எப்பயுமே அப்படிதான். உங்களுக்கே தெரியும்ல. அவ என்கிட்டயே பேசாம தான் இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. அதுக்கு நடேசன் இருந்துட்டு,
அப்படி ஒண்ணும் பெரிய கோவம்லாம் இல்ல. என் மருமக டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டா. கடைசில டிவி வாங்க முடியாம போயிருச்சு. என் வண்டிக்கு ஒரு 2 மாசம் டியூ கட்டாம விட்டுட்டேனா, அதனால இவங்க சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே டியூ கட்ட வேண்டியதுக்கு எடுத்து குடுத்துட்டாங்க. அதனால தான் டிவி வாங்க முடியாம போயிருச்சு. அந்த கோவத்துல தான் மருமக என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோகர் இருந்துட்டு, இதெல்லாம் இவளுக்கு தேவையா? ஒரு டிவி கூட அவளால வாங்கி வைக்க முடியல. அவ்ளோ பஞ்சத்துல அவ வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இப்படி இருக்கிறவளுக்கு இவ்வளோ இதெல்லாம் தேவையா? அப்படின்ற மாதிரி நிலாவ பத்தி யோசிக்கிறாரு மனோகரு. எதுக்கு நம்ம கூப்பிட்டா நம்ம கூடவே வந்திருக்கலாம்ல. இப்படி இங்க இருந்தா கஷ்டப்படுவேன். இப்படி வந்து டிரைவர கல்யாணம் பண்ணி தான் நான் வந்து கஷ்டப்படணும் வாழ்க்கையில அப்படின்னு அவளே அவ வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்கா. அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாளே அப்படின்ற மாதிரி மனோகர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. உடனே இந்த நடேசன் சும்மாவாவது இருக்கலாம்ல. கூடிய சீக்கிரம் உங்க மகளுக்கு ஏதாவது டிவி வாங்கி தர முடிஞ்சா, மருமக ஆசைப்பட்ட மாரியே டிவி வாங்கி தர்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்பாங்க. அதுக்கு இந்த மனோகர் இருந்துட்டு, "கண்டிப்பா என் மக மட்டும் என்ட்ட கேட்டான்னா, அவளுக்கு டிவி என்ன, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து இறக்கிருவேன். இப்ப நான் அத கேட்கறதுக்கு தான் வந்ததேன்னு. சரி இன்னைக்கே கேட்க வேண்டாமே, ஒரு நாள் கழிச்சு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். ஏன்னா, நாங்க கல்யாணத்துக்கு சீர்வரிசைன்னு எதுவுமே குடுக்கல இல்ல. அத பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா சம்மந்தி! அப்ப நீங்க உள்ள உட்காந்து அது எல்லாத்தையுமே பேசியிருக்கலாம்ல. நிலா கிட்ட என்னென்ன வேணும், ஏது வேணும்னு கேட்டிருந்துருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் வந்து சொல்ல, "அதான் நான் கேட்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா, இன்னைக்கு வேண்டாம். சரி இன்னும் ஒரு 1 வாரம் இங்க இருப்போம்ல. வந்த அன்னைக்கே இத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு, நாளைக்கு பேசிக்கலான்னு நான் நெனச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, "சரி, சரி உங்க பொண்ணுக்கு நீங்க செய்றீங்க. அத தடுக்கிறதுக்கும், இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும் நாங்க யாரு? நிலாவுக்கு என்ன பிடிக்குதோ அத வாங்கி குடுத்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்ல, சரிங்க சம்மந்தி." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சோழன் இருந்துட்டு, "சரி நிலா, நான் போயி உங்க அப்பாவ ட்ராப் பண்ணிட்டு வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே சோழன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. உடனே நம்ம சோழனும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப, கார்ல ஏறி உட்கார்றாரு மனோகர். உட்காந்துட்டு, "என்ன என்ன திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மனோகர் இருந்துட்டு, "ஏன் நான்லாம் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல நீங்களா வரலாம். நான் வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா திடீர்னு இப்போ மக பாசத்துல பொங்கி வரீங்களே, அதனால தான் கேட்டேன். எனக்கு நீங்க வரும்போதெல்லாம் பயமா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி உங்களையும் நிலாவையும் பிரிக்கணும்னு நெனச்சிருந்தா, நான் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அவ என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாளோ, அப்பயேன்னு விவாகரத்து ஆயிருச்சுன்னு சொன்னாளோ, அப்பயே அவள 2 அற அறைஞ்சு என்னால திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போக முடியாமலா? அவளுக்கு உங்க கூட தான் இருக்கணும், உங்கள தான் கல்யாணம் பண்ணணும், உங்க கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்கிறா. பிறகு அவள வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு என்ன நடக்க போகுது? அவ விருப்பப்பட்ட மாரியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அவளும் சந்தோஷமா இருப்பாள்ல. அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இதுல நான் வந்து கோவப்படுறதுக்கோ, இல்ல உங்களையும் நிலாவையும் பிரிச்சு வைக்கிறதுக்கோ நான் வரல. அத பத்தி இனிமே நான் யோசிக்க போறதும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம், "ஏன் மாப்ள, உங்கள உங்களுக்கு நிலாவ கல்யாணம் பண்ணி குடுத்தோம். ஆனா, உங்களுக்குன்னு எந்த சீர்வரிசையும் குடுக்கல. உங்களுக்கு ஏதாவது சீர்வரிசை குடுக்கணும், வேணும் அப்படின்னு வேணும்னா கேளுங்க. நாங்க செய்றோம்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவுமே வேண்டாமே. நிலா கேட்டாளா உங்ககிட்ட? எனக்கு உங்க சீர்வரிசை எதுவுமே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே மனோகர் இருந்துட்டு, "என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு டிவி வாங்க முடியாம 5க்கும் 10யும் சேர்த்து வச்சு செஞ்சு, மிச்சம் வச்சு, அதுல அவளால டிவி வாங்க முடியாம, டியூ கட்டி இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். உங்க அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நிலாவ பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க நிலாவ எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க மனசுக்கு தான் தெரியும். அப்படி லவ் பண்ற பொண்ணு கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நிலா சந்தோஷமா தான் இருக்கா. அவள என்ன நான் கஷ்டப்படுத்தினேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாங்க. "என் பொண்ணு எப்படியெல்லாம் வளர்ந்தா தெரியுமா? ஆனா உங்க மேல உள்ள காதல்னாலயும், அ உங்க மேல உள்ள பாசம் தான் அவ கண்ண மறைச்சு இப்படியெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. பாவம் அவ வெளிப்படையா எதுவுமே சொல்ல மாட்டா. ஆனா நம்மளாவது புரிஞ்சுக்கிறணும்ல. உங்க வீட்ல டிவி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, டிவி வாங்கணும்னு நினைக்கும்போது, கடைசில வாங்க முடியாம போயிருச்சு." அப்படின்னு உங்க அப்பா எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாரு. இப்படியெல்லாம் வந்து நிலாவோட தலையெழுத்து இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. சாப்பிடுற சாப்பாட கூட மிச்சம் வச்சு, அதுலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறா.
நாங்க எவ்வளோ சொத்து இருக்கு, எத்தன கோடிக்கு அதிபதி. அப்படி இருந்தும் நிலா இந்த மாரி கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு அப்பாவா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அது போக நம்ம வந்து சீர்வரிசை குடுக்குறது நம்ம தமிழரோட மரபு தானே! அதனால நான் உங்களுக்கு வந்து சீர்வரிசை குடுக்கலான்னு இருக்கிறேன். அத விட மாப்ள நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அத கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "சொல்லுங்க என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் சென்னையிலேயே உங்களுக்கு ஒரு பிளாட்டு ரெடி பண்ணி வாங்கி தாரேன். சென்னையிலேயே ஒரு பிளாட் வாங்கி குடுக்குறேன். அதுல ஃபர்னிச்சர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஒரு வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி குடுத்துர்றேன். நீங்க என் பொண்ண கூட்டிட்டு அங்க போயி சந்தோஷமா வாழ்றதுக்கு பாருங்க." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல வாரீங்க? நீங்க என்னைய விலைக்கு வாங்கலாம்னு நெனைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படி நினைக்கவே இல்ல. கொஞ்சமாவது நீங்க என் பொண்ண பத்தி நெனச்சு பாருங்க. என் பொண்ணு என் வீட்ல எப்படிலாம் இருந்திருப்பா. ஆனா உங்கள லவ் பண்ற ஒரே காரணத்துக்காக, அவ இந்த வீட்ல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உங்க கண்ணு முன்னாடி தானே பார்க்குறீங்க. உங்க அப்பாவா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருக்காகவும், எல்லாரையும் பத்தி தானே நிலா யோசிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவுமே, அப்படியே சோழன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மனோகர் இருந்துட்டு, ரைட்டு இவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த குடும்பத்தில இருந்து எப்படியாவது இவன பிரிச்சு நம்ம தனி குடித்தனம் கூட்டிட்டு போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். நம்ம வீட்ல இவன் சாதாரண டிரைவரா தான் வச்சிருக்கணும். அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இப்போதைக்கு இவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இத பயன்படுத்தி எப்படியாவது இவன அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சரணும் அப்படின்னு நிலாவோட அப்பா வந்து நினைக்கிறாங்க. அப்ப ஜோலன் இருந்துகிட்டு, "எப்பயாவது நிலா வந்து நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவுமே அவ சொன்னது கிடையாது." அப்படின்னு மனோகர் சொல்ல, "அப்புறம் எதுக்கு? இந்த வீட்லயே எங்களுக்கு தேவையான வசதி, வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நாங்க அப்படி எங்களுக்கு ஏதாவது வசதி வாய்ப்பு தேவைப்பட்டுச்சுன்னா, நாங்களே உங்ககிட்ட சொல்றோம். அப்ப நீங்க எங்களுக்கு ஃப்ளாட் வாங்கி குடுக்கறனாலும் சரி, எதுனாலும் சரி, நீங்க பண்ணுங்க." அப்படின்னு சோழன் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த நிலாவோட அப்பா இருந்துட்டு, "என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? நீங்க உங்களோட கௌரவம், உங்க சுயமரியாதை இத பத்தியே மாத்தி மாத்தி சொல்றீங்களே! என் பொண்ணு கஷ்டப்படுறா. என் பொண்ணு எப்படி வளர்த்தேன், அவள எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஆனா, உங்கள கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அவ கஷ்டப்படணுமா சொல்லுங்க? 5யும் 10யும் மிச்சம் வச்சு, இனி டிவி வாங்குறது, அது வாங்குறதெல்லாம் நடக்கிற காரியமா?" அப்படின்ற மாதிரி இந்த அ மனோகர் சொல்ல, உடனே சோழனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் சொல்றத உடனே நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல மாப்ள. உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு, நிலாகிட்டயும் கலந்து பேசிட்டு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரே மாசத்துல நீங்க அந்த புது வீட்டுக்கு குடி போயிரலாம்." அப்படின்னு மாரி சொல்லும்போது, "இப்ப தானே சொல்லியிருக்கீங்க. நான் இத பத்தி நிலா கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நீங்க நிலா கிட்ட பேசி நல்ல முடிவா சொல்லுங்க. ஒருவேள நிலா கிட்ட நானு, நீ தனி குடித்தனம் வாம்மா, இல்லன்னா உனக்கு வீடு பார்த்து வைக்கிறேன் வாம்மான்னு சொன்னோம்னா, கண்டிப்பா வரமாட்டா. ஆனா, இப்போ உங்க பொண்டாட்டியா, உங்க ஒய்ஃபா நீங்க சொல்றத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாப்ள." அப்படின்னு இந்த சோழன் கிட்ட பார்த்து மனோகர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவரோட இடம் வரவும், "சரி நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். இங்க தான் எனக்கு மீட்டிங்கு. ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு அங்கருந்து இறங்கிர்றாரு. இறங்கிட்டு நடந்துட்டே இருக்கும்போது, சோழன நல்லாவே குழப்பி விட்டுட்டோம். இனி அந்த குடும்பத்திலருந்து எப்படியாவது இவன் பிரிஞ்சு வந்துருவான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதுபடியே சிரிச்சுக்கிட்டே போறாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சோழன் வீட்டுக்கு போயிட்டு இத பத்தியே யோசிப்பாரு. வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ, இல்ல என்ன நடந்தாலுமே பேசாம நிலாவ கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே, அவங்க அப்பா வாங்கி குடுக்குற அந்த ஃப்ளாட்டுக்கே போயிருவோமா? தேவையில்லாம எதுக்கு இங்கேருந்து சிரமப்படணும்? அப்படின்ற அளவுக்கு இந்த சோழன் யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதாவது வெல போயிருவாரு அப்படின்னே சொல்லலாம். இத நிலா கிட்ட சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருப்போம். அப்பதான் அது நல்லாருக்கும். தேவையில்லாம வெளிலலாம் எங்கேயும் போக வேண்டாம். எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக புதுசா வாங்கி குடுக்குற பிளாட்டுக்குலாம் போக வேண்டாம். அங்க இந்த மாரி நிம்மதிலாம் இருக்காது. நம்ம 2 பேர் மட்டும் தான் இருப்போம். நம்ம 2 பேர் மட்டுமே ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? இந்த மாரி கூட்டு குடும்பத்தில இருந்தா தான் சோழன் நல்லாருக்கும்." அப்படின்னு நிலா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சோழன் என்ன முடிவு எடுக்குறாரு? அதாவது நம்ம
மனோகர் சொன்னது மாதிரியே வந்து வீடு வாங்கி குடுத்து, எப்படினாலும் நிலா கூட சண்டை போட்டாலாவது எப்படியாவது நிலாவ இந்த குடும்பத்திலேருந்து கூட்டிட்டு போயி, நல்லா வசதியான வாழ்க்கை வாழ வச்சுருவோமா, அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல எழுந்திருச்சு சவாரிக்கு போகலான்னு கிளம்புறாரு. அப்போ மனோகர் வீட்ல இருந்து கால் வருது. ஃபோன் வந்துட்டு நம்ம சோழன் அட்டெண்ட் பண்ண உடனே, "என்ன மாப்ள நான் சொன்னத பத்தி யோசிச்சீங்களா? என் மகக்கிட்ட நீங்க பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அங்கிள் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அ வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொன்னேன். ஆனா, அங்கேயும் எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். நம்ம மட்டும் தனிக்குடித்தனம் போகவே கூடாதுன்னு உங்க பொண்ணு சொல்றாப்ல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் வந்து சொல்றாங்க மனோகர் கிட்ட. சரி அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.